வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு வடை. ஜனவரி 5ஆம் தேதி அன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி இல்லையா, இதுதான் பண்ணி ஆஞ்சநேயருக்கு சாத்துவா. இது முடியல, எங்களுக்கு இது வராது அப்படிங்கிற ரெகுலர் வடை பண்ணுங்க. ஆனால் ஜென்ரலாக இது தான் பண்ணி ஆஞ்சநேயருக்கு வடை மாலையாக சாத்துவா. வடை மாலை எங்களுக்கு பண்ண வரல அப்படின்னா அட்லீஸ்ட் இதை வடையாவது பண்ணி வச்சு சுவாமிக்கு எதுவும் தயிர் சாதமும் தான் நைவேத்தியம் பண்ணணும். இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த உளுத்தம்பருப்பை நான் வந்து ஹார்ட்லி ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி துணியில் போட்டு ஃபுல்லாக காய வச்சுருவோம், ஈரமே இல்லாத அளவுக்கு. இதை நம்ம ஒரு மிக்சியில் எடுத்துக்கலாம். இப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே இதை ஊற வைக்காதீங்க. நிச்சயமாக அரை மணி நேரம் போகும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இது 1 கப் உளுத்தம்பருப்பு. இதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க மிளகு போடலாம். உங்களோட காரம் தான் அதுக்கு உண்டானது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதெல்லாம் எவ்வளோ ட்ரையாக இருக்கு பாருங்க, ஈரமே இல்லாத. இந்த வடைக்கு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன். இதை இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பார்த்தோன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது என்னென்னா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் இதில் போடணும். நான் எடுத்துருக்கிற 1 கப்புக்கு நான் சொல்கிறேன். நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய், அதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கணும் நம்ம. அடுப்பு சின்னதாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். செஞ்சு வச்சாச்சு. இப்போ எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். ஆஞ்சநேயரை வெளியே தட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இந்த இலையை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். வாழை கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவா பிளாஸ்டிக் ஷீட் ஏதானு வச்சு தட்டிக்கோங்க. அப்படி இல்லை அலுமினியம் ஃபாயில் கூட ஓகே. ஆஞ்சநேயரை வேண்டின்னு தட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு இது தான். அசாத்திய சாதகம் சாமின் அசாத்திய தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரிய சாதய பிரபு. மத்காரியம்னா எதுவும் முடியாதுங்கிறத கூட சாதிச்சு கொடுக்குறவர் ஆஞ்சநேயர். அந்த ஒரு பிரார்த்தனையோடு இப்போ இந்த வடையை தட்ட ஆரம்பிக்கலாம். அடுப்பை சின்னது பண்ணிடுறேன். இது எல்லாமே கோவிலெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லெண்ணெயில் தான் பண்ணுவா. நல்லெண்ணெயில் தடவிண்டு அட்லீஸ்ட் பண்ணினோன்னாலும் அது வாசனையாக இருக்கும்.
இது எவ்வளோ மெல்லிஸாக தட்டிக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தட்டுங்கோ. பார்த்தீங்கன்னா இது உளுத்தம்பருப்பு வந்து இதில் 1-2 தான் இருக்கும், ரொம்பலாம் அரைப்பட்டிருக்காது. சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு, ஏன்னா இது கரகரகரன்னு ஆகணும், கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும், அவசரப்பட முடியாது. ஆஞ்சநேயர் மாதிரி காரிய சித்தி இது பண்ணி கொடுக்குறவா வேறு யாருமே இருக்க மாட்டா. நம்ம நினச்ச காரியம் அவர்கிட்ட நம்ம வேண்டிண்டு இந்த மாதிரி வடமாலை சாத்துறோம், நிறைய பேர் வெண்ணெய் சாத்துறோன்னு வேண்டிப்பா. இதெல்லாம் அவருக்கு பிடித்தமான ஒரு இது. நார்த்தில் பார்த்தேன்னா இதே உளுந்தை வச்சு அவள் ஜாங்கிரி மாலை தான் பண்ணி போடுவாள், நம்ம உளுந்து மாலை பண்ணி போடுறோம், உளுந்து வடை பண்ணி போடுறோம். அதில் அவருக்கு பிடிச்சது பிரீதி உளுந்து, அது ஏதான ஒரு விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த அசாத்திய சாதகம் தவிர இன்னொரு ஸ்லோகமும் இருக்குது. அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எந்த கிரகங்களும் துஷ்டம் இல்லை. நம்ம பண்ணுற பாவ புண்ணியம் நமக்கு சில சமயம் சில கஷ்டங்கள் வருது, அந்த நேரத்தில் கடுமையான கிரகங்கள் வருது, அதை நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். அதை யாரையும் நம்ம குத்தம் சொல்லி இது கிடையாது. பட் அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு கடந்து வர்றதுக்கு ஆஞ்சநேயரோட ஒரு அனுகிரகம் வேணும் நமக்கு. அதனால் இந்த ஸ்லோகம்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தேன்னா ஓசை அடங்கிடுத்து, ஆனால் இன்னும் கலர் மாறல. அந்த கலர் நல்லா ரெட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு போட்டது, அதனால் கலர் நல்ல சேப்பாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்பாக தட்டை உடையிற மாதிரி உடையும். இது இவ்வளோ கிறிஸ்பாக வரணும். இந்த ஹனுமத் ஜெயந்திக்கு உண்டான இந்த மிளகு வடை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நன்னா வரும், நன்னாவும் இருக்கும் வாய்க்கும் சாப்பிட்றதுக்கு. முதல்ல ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு, எப்பயுமே அப்படி தானே அவா பேரை சொல்லி நம்ம தான் சாப்பிட்றோம். அதனால் இதை நிச்சயமாக பண்ணி பாருங்க. எல்லாம் வடை மாலையாக போட்டு வச்சுருக்கோம். நம்ம போட்டு இந்த 1 கப் இதுக்கு குறைஞ்சது ஒரு 20லேருந்து 21 வடை வரைக்கும் வரும். இந்த மாதிரி சைஸில் தட்டினோன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி வடை மாலை சாத்தலாம். ஆஞ்சநேயருக்கு ஹனுமத் ஜெயந்தி ஜனவரி 5ஆம் தேதி வருது. நன்றி, வணக்கம்.